ஸோ இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பிக்கஸ்ட் த்ரெட் வந்து ஒரு சைனாவோ ரெசெஷனோ இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஏஐ. ஆமாம், நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த மொமெண்ட்டில். ஆந்த்ரோபிக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஆந்த்ரோபிக் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சைலண்டாக நிறைய விஷயம் மாற்றிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் பேசியிருக்க இந்த மொமெண்ட்டில் எவ்வளோ பேருக்கான ஒரு வேலையை போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க கம்பெனி. ஸோ நம்ம இந்தியாவில் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் லைக் ஒர்க் பண்ணுற ஜாப்ஸ் என்ன, கோடிங், டெஸ்டிங், ஒரு சப்போர்ட் ரோல், அனலிஸ்ட், ஃபினான்ஸ் தானே மேஜராக பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ஏஐ டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் சிவியராக பண்ண போகிறாங்க. ஸோ இது ஸ்கேரி பார்ட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, என்ன நடந்துட்டுருக்கு, இதோட இம்பாக்ட் நமக்கு எப்படி இருக்கும், அண்ட் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி. ஸோ அதை வந்து லாஸ்ட்டில் நான் சொல்ல போகிறேன். இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் இயர்ஸ்க்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கான என்ன பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், டூ சப்ஸ்கிரைப். ஸோ தட் நான் நிறைய கார்ப்பரேட் இந்த மாதிரி லே ஆஃப்ஸ் இதெல்லாம் எப்படி சர்வை பண்ணுறது, அதை எப்படி இதுலேருந்து வெளியே வருது, இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், அண்ட் நிறைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு வருது. ஸோ டூ சப்ஸ்கிரைப். ஐ வில் பி ஏபிள் டு கம் அப் வித் லாட் மோர் வீடியோஸ். ஓகே, குவிக்லி ஐ வில் ஜம்ப் டு த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஆந்த்ரோபிக்? நிறைய பேருக்கு இந்த ஆந்த்ரோபிக்னா என்ன அப்படின்னு தெரியல. அப்படின்னு வந்து என்ன மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னா, ஓப்பன் ஏஐ ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, இல்லை அவங்க வந்து அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி இவங்க கிரியேட் பண்ண கம்பெனி பேர் தான் ஆந்த்ரோபிக். இப்போ நீங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கிளாடு ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டூல், ஒரு பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அந்த நம்ம ChatGPT, ஜெமினி மாதிரி தான் அந்த கிளாட். ஆனால் இட்ஸ் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ். டேஞ்சரஸுங்கிறது எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் வந்து, எஸ் ஓகே, ஐ அக்ரி டு தட், பட் இட் இஸ் லைக் டேக்கிங் அவே அவர் ஜாப்ஸ். அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ் பார்ட்டு. ஸோ இனிஷியலாக ChatGPT காம்படிட்டர்னு நினச்சாங்க, அதுதான் இருந்துச்சு கிளாட். பட் நவ் கிளாட் இஸ் பிகமிங் சம்திங் ஈவன் மோர். ChatGPT ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சேட் பாட் மட்டும் இல்லை, நம்ம ஒரு விஷயம் ChatGPT நம்ம கேட்குறோம், அந்த ஆன்சர் பண்ணுது, தட் இஸ் ரைட். இந்த ஏஐ எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, இட் கேன் ரைட் கோட். நீங்கள் கேட்கலாம், மற்ற ஏஐயுமே கோட் கிரியேட் பண்ணுது. இது வந்து எப்படின்னா ஏஜென்ட் கிரியேட் பண்ணும், அதுவே கிரியேட் பண்ணி அதுவே எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடுது. அந்தளவுக்கு இட்ஸ் ஸோ ஃபாஸ்ட். இனிமேல் நானுமே நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். ஐ வில் கம் அப் வித் வீடியோஸ் வித் கிளாட் கூட. நீங்கள் எப்படி கிளாடில் கிரியேட் பண்ணலாம், உங்களோட ஒர்க்கை நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு. அது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல் தான் நமக்கு, பட் அதில் வந்து சில த்ரெட்ஸுமே இருக்குது. ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நிறைய டாக்குமெண்ட்ஸ் அனலைஸ், ஃபினான்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போய்ட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க இந்த கிளாடை. ஏன்னா அது நிறைய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அண்ட் ஈவன் லைக் ஃபுல் எம்ப்ளாயாகவே, ஒரு நான் இவ்வளோ வருஷம் படித்து வந்த ஒரு எம்ப்ளாயி மாதிரி இட் கேன் பிஹேவ். ஸோ இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆந்த்ரோபிக் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they created 10 AI agents. ஸோ ஏஜென்டிக் ஏஐஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், மாதிரி 10 AI ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க ஃபார் பேங்க்ஸ் எஸ்பெஷலி அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, தீஸ் ஏஜென்ட்ஸ் கேன் டூ பிச் டெக், ஆடிட்ஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், வேல்யூவேஷன், ரிவ்யூஸ். அண்ட் ஸோ இப்போ இந்த சிஏ படித்தவங்க, இந்த ஃபினான்ஸ் படித்தவங்களோட நிலைமையுமே இப்போ பெரிய ட்ரபிளில் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த நீங்கள் யூஸ் பார்க்குற மாதிரி. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இப்போ கொண்டு வந்துருக்காங்க ஆந்த்ரோபிக். ஸோ பேசிக்கலி எப்படின்னா, ஒன் ஏஐ ரிப்ளேசிங் லைக் என்ட்ரி லெவல் அனலிஸ்ட். ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ் அ இண்டியன்ஸாக நம்ம ஏன் இது வரி பண்ணணும், நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணும், இது எனக்கு என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே தான் ரியல் மேட்ரு. ஸோ இந்தியாஸோட பிக்கஸ்ட் சர்வீஸ் பேஸ்டு என்னென்னா ஐடி ஒர்க். ஐடியில் தான் நிறைய பேர் வந்து சர்வீஸ் பேஸ்ட் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ கம்பெனிஸ் லைக் ஒரு டிசிஎஸ்ஓ, இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா, $1 billion பிஸ்னஸ் பை ப்ரொவைடிங் ஹியூமன் மேன் பவர். ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வச்சு தான் அவங்க ஏதாவது பில்ட் பண்ணாங்க, இனிஷியலாக அவுட் சோர்ஸ் பண்ணுறதோ எல்லாமே. பட் இப்போ இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ உள்ளே வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாடல், இந்த ஏஐ மாடலில் கொண்டு வந்ததுனால இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி ஃபாலோ ஆயிடுச்சு. நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபாலோ தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபோசிஸ்லேருந்து நிறைய டிசிஎஸ் கம்பெனிஸோட ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே இறங்கிட்டு. பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிளாட் ஏஐ வந்து ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துட்டா போதும், நம்ம அதுக்கப்புறம் ஏன் அதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் லைக் அந்த அவுட் சோர்சிங் ஒர்க்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 40 to 60% அவுட் சோர்சிங் ஒர்க் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு. இதுக்கப்புறம் பெருசாக வரதுக்கு அதில் பெரிய இந்தியன்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் ஐடி செக்டர்ஸில் வந்து இந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எர்லியாக யூஸ்வலாக எப்படி நடக்கும், ஒரு 50 டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு 20 டெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 10 அனலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஒரே ஒருத்தன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர் வித் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருவேன், அவ்வளோ தான் போதும். ஐ டோன்ட் நீட் 70 to 100 people தேவையே இல்லை. நினச்சி பாருங்கள், ஒரே ஒரு ஆள் 100 பீப்புளோட வேலையை தூக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும். ஸோ திஸ் இஸ் த டேஞ்சர் ஐம் சேயிங். லைக் இந்தியாவுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம் டேஞ்சராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மோஸ்ட் ஷாக்கிங் பார்ட் பார்க்கலாமா. ஸோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அந்த ஆந்த்ரோபிக்கோட சைட்லேருந்து வந்தது. அவங்களோட ஒரு சீனியர் இன்ஜினியர் என்ன சொன்னார் அப்படின்னா, தேர்ஸ் நோ மேனுவலி ரிட்டன் கோடு எனிவேர். மேனுவலாகவே கோடு எழுதுறதுக்கான இதுவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஏஐ பேஸ்ட். மீனிங் அதாவது ஏஐ டூல்ஸ் ஆர் டேக்கிங் ஈச் அதர். அவங்களே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஏஐ பில் பண்ணணும்னா, நான் இன்னொரு ஏஐ கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு இந்த ஏஐ பில் பண்ணணும், அந்த ஏஐ அதுக்கு பில் பண்ணிட்டு போயிடுது. ஸோ ஹியூமன்ஸ் கிட்ட நம்ம பேசுறதில்லை, ஏஐ கிட்ட தான் பேசுகிறோம். அது ஏஐ இன்னொரு ஏஐ ஜென்ரேட் பண்ணுது. இதான் ரெண்டாவது மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது ஏஐக்குள்ளே. திஸ் இஸ் அ பிக்கர் த்ரெட்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் அவர் சொன்னார் ரீசெண்டாக. அண்ட் ஆந்த்ரோபிக் சிஇஓ டேரியோ அமோடாய் அவருமே என்ன வான் பண்ணார்னா, ஏஐ மை ரைட் 100% ஆஃப் கோட் வித்தின் அ இயர்.
அதாவது ஹியூமன்ஸோட ரிக்குவயர்மெண்ட்டே இல்லை, நம்ம இன்டர்வென்ஷனே இல்லாமல் ஏஐ கேன் ரைட் இட் பை இட் செல்ஃப் என்டையர்லி. நான் தேவையே இல்லை, நான் இவ்வளோ இந்த வேலைக்கு நான் தேவையில்லை, ஏஐ எல்லாம் பண்ணிட்டு போய்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு ஜாவாவோ டெஸ்டிங்கோ நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு ஃப்ரெஷர்ஸ்லாம் எவ்வளோ பேர் வந்து வேலை இப்போ படிச்சுட்ருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் வரும்போது என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு நான் பயப்படுறேன். எப்படி இருக்கும்போது வேலையெல்லாம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரியல் இம்பாக்ட் பார்ப்போமா, இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பிகாஸ் மோஸ்ட் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஃப்ரெஷராக வரீங்க அப்படின்னா ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும், ஒரே வேலை தான் செய்ய போகிறீங்க, டாக்குமெண்டேஷன் பேஸ்டாக இருக்கும், இந்த கேஒய்சி பண்ணுறவங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். அண்ட் சப்போர்ட் ரோல்ஸ், நிறைய சப்போர்ட் ரோல்ஸ் பண்ணுவோம், அண்ட் டெஸ்டிங் பேஸ்டாக இருக்கும், அண்ட் ரிப்போர்ட்டிங், இதெல்லாமே தான் பேசுவோம். எக்ஸாக்ட்லி திஸ் கைண்ட் ஆஃப் எல்லா ஒர்க்குமே ஏஐ எடுத்துரும். எஸ், ஏஐ எடுத்துரும். அப்போ வந்து நமக்கான அந்த அங்கே ஒர்க்கு பாசிபிலிட்டி இருக்குமா இல்லையானே தெரியாதாயிடும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் லைக் 11% ஆஃப் லே ஆஃப்ஸ் சேயிங் லைக் ஏஐ இஸ் ரீஷேப்பிங் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. அண்ட் அந்த ஒரு சிஇஓ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏஐ நவ் ரைட்ஸ் மோர் தேன் த ஹாஃப் த கோட். ஸோ நான் ஏன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வேணும், எனக்கு எல்லாமே ஏஐ பார்த்தீங்கன்னா எதுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்துருக்கீங்க, காக்னிசன்ட் ஒரு 15,000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கேட்க நான் சொல்லும்போது மேபி இது பயமாக தான் இருக்கும், எனக்குமே பயமாக தான் இருக்கும். பட் இதோட சொல்யூஷன் யார்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ இதெல்லாம் என்ன டெபிக் பண்ணுதுன்னா, ஹையரிங் கம்மியாகிடும், ஸ்மாலர் டீம்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு 20 பேர் இந்த டீம்லாம் 5-6 பேர்னு ஆகிடும். ப்ரொடக்டிவிட்டி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஏஐ இவ்வளோ வந்து அப்போ நீ இதோட அதிகமாக பண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், அதெல்லாம் நம்மளோட மெட்ரிக்ஸோ கோல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடும். அதாவது அன்அட்டைனபிள் கோல்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுதான் ஒரு பெரிய த்ரெட்டு பில்ட் ஆகிருக்கு. நம்ம கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் ஸ்கில்ஸ், எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் தெரியுமோ அதெல்லாம் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க மாற்றிட்டாங்க. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ டீம் மெம்பர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ பே பண்ணுவாங்க அண்ட் தே டூ த ஒர்க். இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் ஏஐ பண்ணுறதுனால அந்த அவுட் சோர்சிங்கான வேலையே இங்கே இல்லை. அந்த கம்பெனிஸாக அந்த ஏஐ என்டர்பிரைஸாக வாங்கிடுறாங்க. அண்ட் கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே எங்கே போகுதுன்னு தெரில. இப்போ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, டோன்ட் பேனிக், ஓகேங்களா? நான் இப்போ இதெல்லாம் சொன்னால இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பேனிக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் சில விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் டசன்ட் மீன் லைக் எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்கும் 0% தான் இருப்போம் அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலி ஆந்த்ரோபிக் அவங்க ஓன் ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் ஏஐ யூசேஜ் டுடே இஸ் ஆக்மெண்டேஷன், நாட் ஃபுல்லி ரீப்ளேஸ்மெண்ட். அது என்ன மீனிங் அப்படின்னா, பீப்புள் ஹூ நோ ஹவு டு யூஸ் ஏஐ வில் டெஃபினெட்லி அவுட் பெர்ஃபார்ம். இப்போ நாளைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறேன்னா, அந்த இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, நீங்கள் என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணீங்க, இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணீங்க, இதால் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணி, அப்போ அந்த ஏஐயோட டெமோ காட்டி ஒரு ஏஐ வந்து நான் எப்படிலாம் யூஸ் பண்ணேன், அதால் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, பீப்புள் வில் நோ தட் ஹீ நோஸ் ஏஐ. அதுதான் சொல்ல வரேன். அந்த ஆகுமெண்டேஷன் விஷயங்கிறது கிடையாது. அதாவது அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்டெப்த்தாக இறங்கணும். அண்ட் இந்தியா ஆக்சுவலி இஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பில்ட் ஆகிட்டே இருக்குது, நிறைய ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் நிறைய ரோல்ஸ்லாம் வருது. ஆந்த்ரோபிக் இந்தியா ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, மோர் தென் 50% ஆஃப் கிளாட் யூசேஜ் இன் இந்தியா இஸ் ஒர்க் ரிலேட்டடாக தான் கிளாட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே. அந்த ஏஐ மச் ஹையர் தென் குளோபல் ஆவரேஜோட இந்தியன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன்ஸ் ஆர் ஹைலி அடாப்டிங் ஃபாஸ்டர். ஸோ அது நல்ல விஷயம். இப்போ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏஐ அடாப்ட் பண்ணல, ஏஐ வந்து எனக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு தெரியல, வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இனிமேச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃப்ரெஷரோ ஒரு மிட் ஆஃப் ஒர்க்கிங் 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னா, தட் டசன்ட் மேட்டர், பட் ஸ்டார்ட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஸ்டார்ட் இட் வில் பி லைக் ஹெல்ப்ஃபுல். அதுதான். ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் டு கன்க்ளூட் ஃபியூ திங்ஸ். ஸோ த ரியல் கொஸ்டின் என்னன்னா, வில் ஏஐ டேக் ஜாப்ஸ்? இது ஒரு கொஸ்டின் மார்க் வரைக்கும் தான் இப்போ வரைக்கும். இது எஸ் ஆர் நோங்க ஆன்சர் இன்னும் ஒரு கிளியராக சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வேலை போயிடும், இல்லை எல்லாருக்கும் வேலை போகாதுன்னு யாரும் சொல்லவும் முடியாது. த ரியல் கொஸ்டின் இஸ், வில் யூ லேர்ன் டு ஒர்க் வித் ஏஐ? அதுதான் அதர்ஸ் வரதுக்கு முன்னாடி. பிகாஸ் ஐடி இண்டஸ்ட்ரி வி நோ ஃபார் 20 years இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இப்போ இல்லை. லாஸ்ட் 2005லேருந்து 2025 வரைக்கும் நிறைய அப்படியே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டெம்ப்ளேட்லேயே ரன் ஆச்சு. இப்படி தான் ஐடி இண்டஸ்ட்ரி இவ்வளோ போவாங்க, ஒரு ப்ரொமோஷன் வாங்குவாங்க, இவ்வளோ சேலரி வரும், லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்னு. பட் தட் இஸ் நோவேர் நவ். ஸோ படிச்சுட்டு இருக்கீங்களோ இல்லை வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்களோ, அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் ஆஃப் திங்கை மாற்றிங்க. ஏஐ வந்து இனிமேல் இப்படி தான் ரீஷேப் பண்ண போகுது எல்லாத்தையும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆந்த்ரோபிக், ஓப்பன் ஏஐ, கிளாட் எல்லா ஏஜென்ட்ஸுமே தே ஆர் நாட் கமிங் ஸ்லோலி எனிமோர். அதாவது இப்போ ஆரம்பிச்சு அடுத்த 2 year பிளான் 3 year பிளான்லாம் கிடையாது. வித்தின் செகண்ட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங். நான் பேசிட்டு இந்த மொமெண்ட்டில் எவ்வளோ ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் பி வெரி ஃபாஸ்ட், அடாப்ட் டு தட். நான் பயமுறுத்துறது எதுவுமே இந்த மாதிரி வீடியோ போடல. ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ். நிறைய பேர் நினச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து எப்போ பார்த்தா நெகட்டிவாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படின்னும். இது எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேஷனுக்காக தான் நான் பண்ணுறேன். ஏன்னா தெரியணும், நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணலாம், அதுதான். அண்ட் இந்தியா வந்து நிறைய விஷயத்தை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நம்ம சில விஷயம் பயந்தாலும் நம்ம அதோட ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வுட் யூ ட்ரஸ்ட் அன் ஏஐ எம்ப்ளாயி மோர் தென் அ ஹியூமன் எம்ப்ளாயி? டூ கமெண்ட். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஐ சே, subscribe to my channel so that நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். அண்ட் இட் இஸ் கிவிங் மீ வெரி மச் ஹாப்பினஸ். அண்ட் இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் நிறைய விஷயம் அதை வச்சு தான் வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன்.
So I hope this will definitely help you out anywhere. So feel free to give your comments and feedback. I'm happy to take it up and I will respond to every comments. Thank you. We'll meet in another video. Bye.